ருத்ரன் தொடர்கிறது. முனிவர்களே, 300 காலத்தில் துரியோதனனால் துரத்தப்பட்டு வனத்தை அடைந்த பாண்டு புத்திரர்களாகிய தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்ற 5வரும் தம் பத்தினியான திரௌபதியுடன் துவைதவனத்தில் இருந்தார்கள். சூரிய பகவான் கொடுத்த அன்னபாத்திர மகிமையினால் அவர்கள் கானகத்தில் காலம் கழித்து வந்தார்கள். அப்போது துரியோதனனின் தூண்டுதலின் பேரில் துர்வாச முனிவர் 10,000 சிஷ்யர்களுடன் அங்கு சென்று, தர்மராஜனே, எங்களுக்கு அறுசுவையுடன் கூடிய விசேஷ அன்னம் அளிக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு தர்மராஜர், மகானே, அவ்வாறே அன்னமளிக்கிறேன், ஸ்நானம் செய்து வாருங்கள் என்று அவரை அனுப்பிவிட்டு, நம்மால் எவ்வாறு இவர்களுக்கு எல்லாம் அன்னமிட முடியும்? அன்னமிட முடியாத நிலையில் அவர்கள் திரும்பி வந்தால் அவமானப்படுவதை விட உயிரை விடுவதே நலம் என எண்ணி தீர்மானித்தார். அப்போது திரௌபதி தங்களுக்கு ஆபத்துக்கு உதவும் கிருஷ்ணனை தியானித்தாள். கிருஷ்ணன் அவ்விடம் வந்து நடந்ததை அறிந்து அன்னபாத்திரத்தில் இருந்த இலைக்கரியை கையில் எடுத்து அதன் மீது ஜலத்தை விடச் சொல்லி 10,000 பேருக்கும் போதுமான அன்னத்தை உண்டு பண்ணினார். துர்வாச முனிவர் தம் சீடர்களுடன் ஸ்நானம் செய்து முடித்து அங்கு வந்து சந்தோஷமாக புசித்து சென்றார். பாண்டவர்களே, கடவுளின் கிருபை எவன் சார்பில் உண்டோ அவனுக்கு குறை எதுவும் இராது. நீங்கள் கடவுள் பக்தி உள்ளவர்கள் என்று ஸ்ரீகிருஷ்ணர் புன்முறுவலோடு கூறினார். அப்போது பாண்டவர் 5வரும் ஸ்ரீகிருஷ்ணரை பார்த்து, இன்று உமது தயவால் எங்களுக்கு வந்த கஷ்டம் விலகியது. பலவானாகிய துரியோதனன் எங்களுக்கு பகைவனாக இருக்கிறான். இனி என்ன நடக்குமோ? இனி நாங்கள் என்ன செய்வோம் என்று வருத்தப்பட்டார்கள். அதற்கு கிருஷ்ணர், பாண்டவர்களே, நான் சொல்கிறபடி செய்யுங்கள். நான் துவாரகையிலிருந்து பகைவர்களை வெற்றி கொள்வதற்காக வேண்டி உபமன்யு முனிவரிடம் சிவபூஜாக்கிரமத்தை உபதேசம் செய்து வடுககிரியில் 7 மாதம் தீட்சை வகித்து சிவபூஜை செய்தேன். சிவபெருமான் பிரத்யட்சமாகி இஷ்டமான வரங்களை எனக்கு வழங்கி விஸ்வேஸ்வரர் என்ற பெயரோடு அங்கு எழுந்தருளி இருக்கிறார். நான் சிவானுகிரகத்தால் பகைவர்களை வென்றேன். இப்போதும் புத்தி முக்திகளை கொடுக்கும் சிவபூஜையை செய்து வருகிறேன். ஆகையால் நீங்களும் சகல சுகங்களையும் தரும் சிவபெருமானை பூஜிக்க வேண்டும் என்று சொல்லி பாண்டவர்களை தேற்றி அங்கிருந்து மறைந்தார். அதன் பிறகு பஞ்சபாண்டவர்கள் புத்திமானான ஒரு வேடனை துரியோதனனிடம் போய் அவன் குணங்களை பரிசீலித்து பார்த்து வரும்படி அனுப்பி வைத்தார்கள். அவன் அவ்வாறே சென்று அங்கு ராஜ்ய காரியங்களை துரியோதனன் சரிவர நடத்துவதை கண்டு வந்து தர்மராஜரிடம் சொன்னார்கள். அதனால் பாண்டவர்கள் இனி என்ன செய்வோம் என்று கவலைப்பட்டார்கள். அப்போது ஜடா மகுடதாரியாய் விபூதி உத்தூலனம் செய்து கொண்டு வேதவியாசர் தர்ம தேவதையைப் போல அங்கு வந்தார். பாண்டவர்கள் அவரை கும்பிட்டு முறைப்படி பூஜித்து உயர்ந்ததொரு ஆசனத்தில் அமர்த்தி அவரை மகிழ்வித்து, நாங்கள் இன்றுதான் தன்யர்களானோம். இன்றுதான் எங்கள் ஜன்மம் சாபல்யமாயிற்று. எங்களது சத்கர்மங்கள் இப்போதுதான் பலனளித்தன. தேவ பிராமணர்களை நாங்கள் பூஜித்ததும் எங்கள் தவழும் தானமும் தங்களது தரிசனத்தால் பயனடைந்தன. எங்கள் கஷ்டங்கள் விலகின. மகாத்மாக்களின் அனுகிரகம் கிடைத்த போது துக்கமும் வருமோ? எளியோரை காப்பதே பெரியோர் கடன். அடியார்கள் செய்த தீக்கர்மங்களை ஒழித்து அவர்களுக்கு சர்க்குணம் வரும்படி ஆசிர்வதிப்பதே பெரியோர் கடமை. ஒருவன் செய்ய வேண்டியது பெரியோர் சேவையே. தங்கள் தரிசனத்தால் எங்கள் உள்ளங்கள் வாடிய பயிர் மழை பெய்ய பெற்றது போல களிப்புற்றது என்று பலவாறு துதித்தனர். வியாச மகரிஷி அவர்களிடம் தயை உடையவராய் சொல்லத் தொடங்கினார். அதாவது வியாசர் உபதேசமும் அர்ஜுனன் தவம். பாண்டவர்களே, நீங்கள் 5வரும் புண்ணியர்கள், சத்தியவான்கள். நீங்கள் தர்மத்தை கைவிடாமல் இருப்பதால் உங்களுக்கு ஒப்பாரும் இல்லை. நற்குணசீலர்கள் தங்கள் ஆயுளுக்கு இறுதி வந்தாலும் பொய் சொல்ல மாட்டார்கள் அல்லவா? அத்தகைய சத்தியத்தால் வரும் தர்மமே சொர்க்காதி நற்பயன்களுக்கு காரணமாகும். எனக்கு நீங்களும் துரியோதனாதிகளும் சமமானவர்கள். ஆயினும் தர்மவான்கள் இடத்திலேயே பெரியோருக்கு கிருபை இருக்க வேண்டும். ஆகையால் உங்களையே நான் அதிகமாக விசுவாசிக்கிறேன். முன்பு துஷ்டனான திருதராஷ்டிரன் உங்களுடைய ராஜ்யத்தை பேராசையால் பறித்து கொண்டான். அவனுக்கு நீங்களும் துரியோதனாதியரும் புத்திரர்களே. உங்கள் தந்தை பாண்டு இறந்து நீங்கள் சிறியவர்களாக இருந்ததற்காக
உங்கள் விஷயத்தில் தயை வைக்க வேண்டிய அவன் சிறிதும் இரக்கமில்லாமல் இருந்து விட்டான். தப்பிதம் செய்த தன் புத்திரனை அவன் தண்டிக்கவும் இல்லை. அவனை தடுத்தால் விபரீதம் விளையுமோ என்று வாளாவிருந்து விட்டான். நடப்பதை நடந்தே தீரும். அந்த திருதராஷ்டிரன் துஷ்டன். சத்தியவான்களாகிய நீங்கள் தர்மவான்கள். விதைத்த விதைகள் முளையாமல் இருக்குமா? அவன் சுகத்திற்கு பிறகு சங்கடத்தையும் நீங்கள் துன்பத்திற்கு பின் சுகத்தையும் அனுபவிப்பீர்கள். ஆகையால் நீங்கள் வருந்தவே வேண்டாம் என்றார். தர்மராஜன் முதலானவர்கள் அவரை நோக்கி, மகாத்மாவே, நாங்கள் உண்மையையே சொன்னீர்கள். நாங்கள் நகரத்தை விட்டு காட்டுக்கு வந்தும் துஷ்டர்களான துரியோதனாதிகள் பெரும் துன்பங்களை செய்கிறார்கள். அக்கஷ்டங்கள் ஒழியும் காரணமாகவே தாங்கள் எங்களுக்கு கருமங்களை உபதேசிக்க வேண்டும். கிருஷ்ணர் எங்களை சிவாராதனை செய்யும்படி கட்டளை இட்டிருக்கிறார். தாங்களும் அவ்வாறே கட்டளையிட்டு சிவபூஜா விதியை உபதேசித்தால் தங்கள் உத்தரவின்படி செய்வோம் என்றார்கள். அதன் பிறகு வியாசமுனிவர் பெரிதும் மகிழ்ந்து, நானும் சிவபூஜை செய்து கொண்டுதான் வருகிறேன். நீங்களும் அப்படி செய்தால் நிலையான சுகத்தை அடைவீர்கள் என்று பாண்டவர்கள் 5 அர்ஜுனன் ஒருவனே சிவபூஜை செய்வதற்கு தக்கவன் என்று நினைத்து தவம் செய்யத்தக்க இடத்தையும் யோசித்து சொல்லத் தொடங்கினார். பாண்டவர்களே கேளுங்கள். இரண்யகர்ப விபீலி காபரியந்தமான பிரபஞ்சம் முழுவதும் சிவரூபமே தவிர வேறில்லை. கண்ணுக்கு புலப்படும் யாவும் சிவரூபம் என்றே தியானிக்க வேண்டும். தன்னை உபாசித்த யாவரையும் சிவபெருமான் சுகமடைய செய்வார். சிவரூபமே விஷ்ணுமூர்த்தியாக இருக்கிறார். அவரை ஆராதித்தால் நெடுங்காலத்தில் தான் தரிசிக்கலாம். சிவபெருமானோ விரைவில் பிரசன்னமாகி புத்தி முக்திகளை அளிப்பார். ஆகையால் எளிதாக புத்தி முக்திகளை பெற விரும்புவோர் சிவார்ச்சனையையே செய்ய வேண்டும். சத்திரியனுக்கு இந்திரனே இஷ்டமுடையவன். ஆகையால் அவன் விரைவில் தோன்றி வேண்டி அருள் செய்வான். முதலில் இந்திர மந்திரத்தை உபதேசிக்கிறேன் என்று கூறினார். அர்ஜுனன் ஸ்நானம் செய்து கிழக்கு நோக்கி வீற்றிருந்து வியாச மகரிஷியால் இந்திர மந்திர உபதேசம் செய்யப்பட்டு பின்னர் பார்த்திவலிங்க பூஜை செய்யும் முறையையும் உபதேசமாக கேட்டான். வியாசர் அவனை பார்த்து, அர்ஜுனா, முதலில் நீ இந்திரனை ஆராதித்து